ஹலோ வெல்கம் டு ரிஃபா வித் ப்ளீட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஓப்பன் டாக் பற்றி நம்ம பார்க்கலாம். என்னென்னா ஒரு ஒரு நல்ல ஒரு பாப்புலரான ஒரு சாரீ ட்ரெப்பிஸ்ட், ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ யார் என்னது பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஸோ நல்ல ஒரு பாப்புலரான ஒரு சாரீ ட்ரெப்பிஸ்ட். அவங்கக்கிட்ட வந்து ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ருபீஸ். லாஸ்ட்டு இப்போது சண்டே வந்து 7th ஜூலை வந்து ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எப்போ கிளாஸ் கண்டக்ட் பண்ணாலுமே அந்த கிளாஸுக்கு 1 வீக் முன்னாடியே வந்து அவங்க ஸ்லாட் வந்து புக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டோரி வந்து போட்டுருவாங்க. ஸோ நான் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கும்போது எல்லாமே அவங்க வந்து ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக அவங்க ஸ்லாட் எல்லாமே புக் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் நிறைய டைம் வந்து பார்த்துருக்கேன் அவங்கள. சரி, ஓகே, நம்மளும் ஜாயின் பண்ணலாம். என்ன தான் சொல்லித்தராங்க, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நமக்கும் தெரியாதது ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லது இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு 1000 ருபீஸ் பே பண்ணேன். ஸோ பே பண்ணி அவங்க கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஸ்டார்டிங் எடுத்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது, அதாவது மெஷர்மெண்ட்டு தியரி மாதிரி சும்மா அப்படியே சேரில் உட்காந்துட்டு அந்த தியரியெல்லாம் சொல்ல சொல்ல நம்மளை நோட் பண்ணிக்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்களுடைய கிளைண்ட்டோட சாரியை வந்து அவங்க வந்து ப்ரீப்ளீட் பண்ணுறாங்க. அதை வந்து நமக்கு வீடியோவில் சும்மா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. 1000 ருபீஸ் கட்டி இவ்வளோ பெரிய சாரீ ட்ராப்பிஸ்ட் கிட்ட நான் போயிட்டு வந்து ஒரு கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறேன் அப்படின்னும் போது எதுவுமே இல்லைங்க. கிளாஸில் எதுவுமே இல்லை. அப்படி க்ளீனாக இருக்குது கிளாஸு. ஒன்றுமே இல்லை கிளாஸில். ஒரு வந்து கஸ்டமரை பார்த்தா எப்படி பண்ணணும், அவங்கள பார்க்கலன்னா எப்படி பண்ணணும், அவங்க வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஸோ இந்தளவுக்கு வந்து கிளாஸில் ஒன்றுமே இருக்காதா அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கவே இல்லை. சாரீ ட்ராப்பிங் ஸ்டைல் வந்து ஒரே ஒரு ஸ்டைல் தான். ஸோ அதுவுமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்லாம் கிடையாது. ஸோ நார்மலாக சாரீ ட்ராப் பண்ணுறத அவங்க பண்ணி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்ஸ்டாகிராம் செக்ஷன் சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க. ஸோ அது வந்து என்னென்னா, நமக்கு தெரிஞ்ச இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து சொல்லி கொடுக்குறாங்களாம். ஸோ அது வந்து நமக்கே ஆல்ரெடி அதை பற்றி ஒரு நிறைய விஷயம் தெரியும். இருந்தாலும் அதையே வந்து அகைன் நமக்கே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு விஷயமா இருக்குது, சரிங்களா? எதுவுமே இல்லைங்க. ஆனால் அவங்கக்கிட்ட வந்து எத்தனை பேர் ஜாயின் ஆகிருந்தீங்கன்னா 41 பீப்புள் வந்து ஜாயின் ஆயிருந்தாங்க. 1000 ருபீஸ் வந்து பே பண்ணி மொத்தமாக 41 பேர், ஓகேங்களா? ஸோ 41 பேருக்கும் கொஷின் கேட்கும்போது அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணலை. ஸோ லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம என்ன கொஷின் பண்ண வரோம் அப்படின்ற கொஷினையே அவங்க லாஸ்ட்டாக உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம மறந்துடுவோம். அது மாதிரி ரொம்ப ஃபஸ்ட்டு உண்மையாக. ஸோ நான் வந்து இப்போ நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே போனேன். பட் நான் வந்து லஃபி சென்டர் ப்ளீட்ஸு, 2 டைப் ஆஃப் ட்ராப்பிங் ஸ்டைல், அப்புறம் வந்து ஹேங்கர் ஃபோல்டிங் மெத்தட், சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங்கில் 5 டைப்ஸ்லாம் நான் சொல்லித்தரேன். பட் எதுவுமே இல்லை அந்த கிளாஸில், எதுவுமே இல்லை. எதுக்கு வந்து எப்போவுமே இருக்கிறவங்கக்கிட்டே மறுபடியும் போய் கொட்டுறீங்க பார்த்தீங்களா? ஸோ தான் எவ்வளோ சாரீ ட்ராப்பிஸ்ட் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உள்ளே போகிறீங்க, அவங்களுக்கு எவ்வளோ வியூஸ் வருது, அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வருது, அதை வச்சு நீங்கள் வந்து அவங்க நல்லா சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிளாஸில் போய் நீங்கள் ஜாயின் ஆகுறீங்க. அது ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. எங்கள் பக்கமும் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தானே எங்களுக்கும் அதிக ஃபாலோவர்ஸ் வரும். ஸோ எங்களுக்கும் வியூஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஒருத்தவங்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கே நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டுனீங்க அப்படின்னா, ஸோ மற்றவங்களாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நிறைய டாபிக் நம்ம கவர் பண்ணுறோம். எவ்வளோ டாபிக் நம்ம கவர் பண்ணுறோம். ப்ரீ ப்ளீட்டிங் ஒரு கஸ்டமரை பார்க்கலன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ளீட்டோட சைஸ் என்ன, ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்காக இருக்கட்டும், ஒரு ஏஜ் அட்டன் பண்ண குட்டி பசங்களுக்காக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமான தனி மெஷர்மெண்ட்டோடு நம்ம கிளாஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். பட் அவங்க கிளாஸில் எதுவுமே இல்லை. புதுசாகவோ டிஃப்ரெண்ட்டாகவோ ஒரு டெக்னிக்காகவோ ஒரு எலிகண்ட்டான ஒரு விஷயமோ எதுவுமே அவங்க கிளாஸில் இல்லை. ஸோ உண்மையாக வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. எதுக்கு இவங்க இப்படி ஒரு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளாஸோட ப்ரீ ரெக்கார்டிங் வீடியோ அனுப்புகிறாங்க. ஸோ அதுலேயுமே அவங்க ஒரு கிளைண்ட்டோட சாரியை வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறாங்க. ஸோ பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டே பண்ணுறாங்க, அவ்வளோதானே தவிர்த்து அந்த கிளாஸில் வேறு ஒன்றுமே இல்லைங்க, ப்ராமிஸாக. ஸோ நான் ஒரு பெரிய சாரீ ட்ராப்பிஸ்ட், ரொம்ப பாப்புலரானவங்க அப்படின்னும் போது ஒரு சிலவங்க கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட தான் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுங்க, ஓகேங்களா? தேங்க்யூ.
அண்ட் நம்ம கம்மிங் சண்டே 14th அன்னைக்கு சாரீ ட்ராப்பிங் மாஸ்டர் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க நான் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.